அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜூலை 24ஆம் தேதி அன்னதானம் கொடுத்தோம் ஆட்டோவில். எப்பவும் போல் எங்களுக்கு அன்னதானம் இல்லாத அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தெல்லாம் ஒன்றா போட்டு அன்னதானம் கொடுக்குறோம். அதில் 50 பேர் கொடுக்குறவங்களது, 20 பேர் கொடுக்குறவங்களது, 10 பேர் கொடுக்குறவங்களது, ₹10 கொடுக்குறவங்களது. ஸோ இது போல் கொடுக்குறவங்களெல்லாம் ஒன்றா போட்டு தான் இன்னி வரைக்கும் இந்த 4 வருஷமா ஒரு நாள் கூட தவறாம அன்னதானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா கூட இருக்கலாம், யாரும் தான் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா கூட இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இறை நாமத்தை சொல்லி தினசரி கிரிவல பாதையில் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் சாப்பிட்ற சாதுக்கள் மனதார அந்த உணவை உண்டு வயிறார வாழ்த்துறாங்கன்றது கூடுமான அளவு கிரிவல பாதையில் வர நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்பான்சர் அவங்க எல்லாருமே விசாரித்து தெரிஞ்சிருக்காங்க. வீடியோவில் பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இறைவனோட நாமத்தால் 4வது வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லால் எல்லா நாளும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானத்தை கொடுத்துட்டு வருவோம். இது கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னு அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் 24ஆம் தேதி அன்னதானம் வீடியோ வரும், பாருங்கள். எப்பவும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, நம்ம மனசை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு ரமணருடைய ஆசிரமத்தில் சில காலங்களுக்கு முன்னாடி ரமணர் இருக்கும்போது ரமணர் முன்னிலையில் பக்தர்கள் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. அதில் ஒரு பக்தர் தியானம் பண்ணால் மட்டும்தான் மனம் கட்டுப்பாடு ஆகும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பக்தர் கடவுளுடைய நாமத்தை ஓயாமல் உச்சரிச்சுட்டே இருந்தால் மனம் கட்டுப்பாடு ஆகும் அப்படின்னு சொன்னார். இது போல் பக்தர்களுக்குள்ள அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டாங்க பதில்கள். ஆனால் இந்த பக்தர்களுக்குள்ள அவங்க கேட்ட கேள்விகளுக்கும் இந்த பதில்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் போச்சு. ஸோ இந்த விஷயத்த நம்ம ரமணரிடமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தர்கள் ரமணர் தியானத்தில் இருக்கிற ரமணர்கிட்ட கேட்குறாங்க, மனம் அமைதி ஆவதற்கு சாமி தியானம் முக்கியமா அல்லது இறை நாமத்தை உச்சரிக்கிறது முக்கியமா அப்படின்னு ரமண பகவான் கிட்ட அந்த பக்தர்கள் கேட்குறாங்க. அதுக்கு ரமண பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் முன்னொரு காலத்தில் இந்த ஆசிரமத்தில் அமர்றதுக்கு முன்னாடி விருபாட்ச குகையில் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். அங்கிருந்து உணவுக்காக கீழே இறங்கி தெருக்கல்ல மக்கள் கொடுக்குற அந்த உணவை பிச்சை எடுத்து கொண்டுட்டு போயிட்டு விருபாட்சி குகையில் நானும் என்னுடைய சிஷ்யர்களும் தியானம் பண்ணுற கூட இருக்கிற சிஷ்யர்களும் பகிர்ந்து உண்போம். அப்படி சில நாட்களில் எங்களுக்கு வெறும் சாதம் மட்டுமே கிடைக்கும். அந்த சாதம் எங்களுக்கு போதுமான அளவு இருக்கிற எல்லாருக்குமே பத்தாது. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம்னா, அந்த சாதத்தில் நிறைய தண்ணீரை ஊற்றி அதை கரைச்சி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நாங்களும் உண்போம். அப்படி கொடுக்கும்போது சில சிஷ்யர்கள் இதில் உப்பு போடலைங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு நான் சொல்லுவேன், உப்பு இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க, நம்ம எல்லாருமே தர்மம் எடுத்து சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்மளுடைய நாக்கானது உப்புக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு உப்பு கேட்குது. இன்னைக்கு உப்பு போட்டு நம்ம கரைச்சி சாப்பிட்டோம்னா நாளைக்கு அந்த சாதத்துக்கு உண்டான குழம்பு கேட்பீங்க, அப்புறம் பொரியல் கேட்பீங்க, அப்புறம் வடை அப்பளம் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகளுக்கு எல்லைகள் இல்லாமல் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நம்மளுடைய ஆசைகள் போய்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் அந்த ஆசை நம்மளுடைய துன்பத்துக்கு காரணமாக நிகழும். ஸோ அப்படி நம்ம மனதை இந்த உப்புக்கு கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டோம்னா இந்த உப்புலேருந்து ஆரம்பித்து நமக்கு அடுத்த தேவைகள் என்ன, அடுத்த தேவைகள் என்ன, அடுத்த தேவைகள் என்னன்னு அடுத்த தேவைக்கு நம்ம மனம் அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உப்பு இல்லாமல் நம்ம கரைச்சி குடித்தாதான்
நமக்கு அடுத்தது தேவை குறையும், அடுத்த தேவைக்கு உண்டான எண்ணங்கள் குறையும். ஸோ அதனால் நம்ம போடுற சாதத்தில் உப்பு இல்லாமல் கரைச்சி கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு அடுத்த வேளை உணவு யார் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது, கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சாதத்தில் உப்பு போட்டுட்டோம்னா, உப்பு போட்டு கரைச்சி குடித்தோம்னா அந்த அடுத்தது அந்த ஆசை நமக்கு அடிக்கடி வந்து நம்மளை மனசை வந்து கட்டுப்படுத்தாமல் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம மனதை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் செய்ய வேண்டியது நம்மளுடைய நாக்கினுடைய சுவையை. நம்மளுடைய நாக்கினுடைய சுவையை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பித்தோம்னா அடுத்தது படிப்படியாக நம்மளுடைய மனம் எங்கும் அலைப்பாயாமல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும். ஸோ அப்படி நம்மளுடைய நாவின் சுவையை கட்டுப்பாடோடு நம்ம நடந்துக்கிட்டோம்னா அதுதான் சாத்வீகமான நிலையை நமக்கு கொடுக்கும், ஒரு சாதுவான நிலையை நமக்கு கொடுக்கும். ஸோ அப்படி நம்மளுடைய நாவின் சுவையை கட்டுப்படுத்தாமல் விட்டோம்னா நம்ம சாது தன்மையை இழந்துருவோம். ஸோ அதனால் உப்பு சப்பு இல்லாமல் நம்ம இந்த நாக்குக்கு அடிமையாகாமல் இந்த மனதை முதல் கட்டுப்பாட்டோட கட்டுப்படுத்தணும்னா நம்ம மனம் முதல் நிலையை அடையும் கட்டுப்பாட்டுக்கு. அடுத்தது தான் தியானம், அடுத்தது தான் இறை நாமம், அடுத்தது தான் அனைத்தும். ஸோ அதனால் இந்த மனசை முதல்ல கட்டுப்படுத்துறது முதல்ல நம்ம நாக்கு. அதனால் அந்த நாக்கை வந்து நம்ம கட்டுப்பாடோடு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மனம் கண்டிப்பாக முதல் நிலை கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு ரமண பகவான் சொல்லி சிஷ்யர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சாரு அப்படின்றத அந்த கேட்ட பக்தர்களுக்கு சொல்கிறாரு. ஸோ ஆமாங்க, நம்மளுடைய நாக்கானது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான காரணம் இந்த சிறிய நாக்கு தான். இந்த சிறிய நாக்கினுடைய சுவைக்காக நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், மாமிசங்கள் உண்றோம். இது எல்லாமே உடம்புல ஊறி இந்த நாக்குடைய சுவைக்கு கட்டுப்பட்டு இது எல்லாமே உடம்புல ஊறி நம்மளுடைய ஆசை அதிகமாக ஆகி அது துன்பத்துக்கு காரணமாகுது. ஸோ இந்த நாக்கினுடைய சுவையை முதல்ல நம்ம கட்டுப்பாடோடு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு ரமணர் சொன்னதா நான் ஒரு குறிப்பில் படித்தேன். அதை படித்ததை உங்களுக்கு நான் விவரிக்கிறேங்க. இது நானோ சொன்னதோ அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு குறிப்பில் படித்தேன். இந்த படித்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ரமண பகவான் சொன்னது முதல்ல நாக்குடைய சுவையை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது மனம் அமைதியாகும். 1 நாள் 2 நாள் அது போல் 3 நாள் அது போல் நம்மளுடைய சுவையை கட்டுப்பாடாக வச்சுருந்தா உடனே மனம் வந்து கட்டுப்பாடாகும் நீங்கள் நினைக்காதீங்க. இது பல நாட்கள் செய்யக்கூடிய பயிற்சி, பல நாட்கள் செய்யக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சியை பல நாட்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய நாக்கினுடைய சுவை முதல்ல கட்டுப்பாடாகும். சுவை கட்டுப்பாடாச்சுன்னா நம்மளுடைய மனம் நிறைவான கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும். நம்ம மனம் நிறைவான கட்டுப்பாட்டுக்குள் வந்துச்சுன்னா நமக்கு தீய எண்ணங்கள், தேவையில்லாத ஆசைகள், காம எண்ணங்கள் இது போல் எதுவுமே நம்ம மனசில் உருவாகாது அப்படின்னு பகவான் சொன்னதா ஒரு குறிப்பில் ஒரு பக்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணுறேங்க. முதல்ல நம்ம சுவையிலையும் சரி வார்த்தைகள்லையும் சரி நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது நம்மளுடைய நாக்கை நம்ம கட்டுப்படுத்தினாவே நமக்கு எந்த துன்பமும் நம்மளை சுற்றி இருக்காது அப்படின்றதுக்கு பகவான் சொன்ன இந்த ஒரு விஷயம் மிகவும் உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதை மறுபடியும் சொல்கிறேன், இது நான் ஒரு குறிப்பில் படித்தது. இந்த படித்த விஷயத்த உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த 1 டே ஃபுட் சர்வீஸ்க்கு ஆதரவு கொடுத்து கை தூக்கி கொண்டு வந்துட்டுருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர், வியூவர், ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். எல்லா புகழும் உண்ணாமலையம்மனுக்கு. நீங்கள் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மனம் அமைதியாகணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய நமக.
இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நம்ம தாத்தா இன்னைக்கு வந்து தானே தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். நமச்சிவாய நமக. வாங்க. எந்த அம்மாங்க? வீண் பண்ண விடாத. நமச்சிவாய நமக. வாங்கி போங்க. இந்தாங்க. நமச்சிவாய நமக. வாங்க தாத்தா. அண்ணாமலை கரோகரா. நமச்சிவாய நமக. இன்னொரு இடத்துல சொல்லிடலாம். நமச்சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. நமச்சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. நமச்சிவாய நமக. வாங்க. ஒன்று கொடுத்துருப்பா உங்களுக்கு. வந்து போகிறாங்க. போய் வா. இந்தாண்ணா மணி அண்ணா போலாம். இந்தாண்ணா. நமச்சிவாய நமக. சங்குசாமி இன்னைக்கு அன்னதானம் வந்து அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா செல்வம் செழிப்போடு இருக்கணும். இந்தாங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலை நமச்சிவாய நமக. சாகும். இந்தாங்க. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக. இந்தாங்க. நமச்சிவாய நமக. அவரு ஒன்று குத்துறா. இந்தாங்க. வெள்ளை சாப்பாடு தான். வாங்க. இந்தாங்க ஐயா. அண்ணாமலை கரோகரா. என்ன வேணும்? குழம்பு சாதமா? நமச்சிவாய நமக. இன்னும் ஒருக்கா பூண்டு ஒருக்கா, மாங்காய் ஒருக்கா, எலுமிச்சை ஒருக்கா. அது மட்டும் போதுமா? அது மட்டும் போதுமா? சரி ரைட். நமச்சிவாய நமக. என்ன ஒன்று ரெண்டா? ரெண்டா? நமச்சிவாய நமக. ஒன்று ரெண்டா? சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லை ரெண்டு வாங்கிக்கோங்க. வீண் பண்ணக்கூடாது. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய நமக. அண்ணே அண்ணாமலை கரோகரா. வாங்க வாங்க. அதை வர இந்தாண்ணே. பூண்டு ஊறுகாய் இருக்குது. மட்டும் இந்த வர சார். எப்படிண்ணா இவருங்க வச்சுன்னுக்குறீங்க? நமச்சிவாய நமக. இந்த தாத்தா அண்ணாமலை கரோகரா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாமியார்கள் கொடுத்துட்டு வரல. நமச்சிவாய நமக. நீ எம்மா நேரம் நின்றுந்தாலும் உனக்கு அதான் இன்னும் எட்டி எட்டி பார்த்துனுக்கிற. இதோ தண்டு போறாரு. நமச்சிவாய நமக.
என்ன பண்ணுறது, நீ மட்டும் இந்த ஏரியாவில் ஸ்பெஷல் ஆகிற அதுமாரி ஒன்று ஆக்கி வச்சுக்கிறாங்க. எங்கள் மாமாவை சொல்கிறேன், எங்கள் மாமாவை போய் கேளு, என்ன கேட்டேன். சரி ஆகி வச்சுக்கிறாங்க. சரி வர்த்தா. நமச்சிவாய நமக. வாங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலைக்கு கீரை குழம்பு தண்ணிண்ணா, தண்ணி. ஓகே. கீரை கீரை இந்தாங்க வாங்க. ஒன்று வெரைட்டி யாருக்கு? அண்ணாடு பாங்க அப்படியெல்லாம் வச்சு பாங்களா? அப்படியெல்லாம் ஆமாம் அப்படியெல்லாம் பாங்க இந்தாங்க. பார்த்து எடுத்துன்னு போங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. ஏன்னா ஒன்னால முடியல, வேற யாருன்னா அனுப்பிச்சு விடணும். ஏன் யாருன்னா சொல்லி அனுப்பு. அம்மா பேர் அப்போ இருக்கிறீங்களா? இந்த ஒத்த உடம்பு வாங்கினு தர மாட்டாங்க. அதெல்லாம் சொன்னா அப்புறம் என்ன, ஏன் கஷ்டப்பட்டு இது பண்ற? நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க 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 வாங்க. இந்த மூஞ்சி என்ன கூப்பிட்டா நீங்க? இந்த மூஞ்சி எப்படி இருக்குது? சொட்டு கொடுத்து இல்லை நேற்று நேத்தா சொட்டு குத்திங்க. சொட்டு இல்லையா, ரெயின் கோட். ரெயின் கோட்டா தாத்தா? கொடுப்பாங்களா? பஸ்ஸில் வேட்டில இருந்திருப்பாரு. நமச்சிவாய நமக. தண்ணி போட்டு வாங்கப்பா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையார் சார்பா அன்னதானம் தராங்க. நமச்சிவாய நமக. ஒண்ணு போதுமா? என்ன சாப்பாடு வேணா? தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடு. இந்த மாதிரி வில்லங்கமா கேட்க கூடாது. கீரை குழம்பு இன்னைக்கு. அப்படியா? ஏதோ ஒண்ணு கொடு. ரைட். போட்டு வருவாரு, அவர் ஓனர் வருவாரு, அவர்கிட்ட வாங்கிக்கோ. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுது இல்ல. மொட்டை போட்டு காது கம்மல் போட்டு. ஆமா தாத்தா, நீ ஆள் இல்ல, இவர்லாம் வந்தாரு. வெளியே வர்றது இல்லை. அது நான் என்ன பண்றது? உங்களுக்கு பயந்து உள்ள கிடக்குறேன். இப்ப நான் மட்டும் நான் சொன்னேன். நமச்சிவாய நமக. ஒண்ணு போதுமா? தண்ணிக்குது. நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. கீரை குழம்பு மாட்டோம். ஒண்ணு போதுமாண்ணா? நமச்சிவாய நமக. அதோட்டம் அண்ணாமலைக்கு அரோகரா. வாத்தாத்தா வாத்தாத்தா. வேப்பமாத்தாங்க. ஏங்க கடை தரகலையா? இல்ல இல்ல, வரிக்கு வாங்கிட்டு போலான்ட்டு. நமச்சிவாய நமக. வரைக்கும் சாப்பிட்றேன். பசி எடுத்து என்ன பண்ணுறது அப்புறம்? இந்த தாத்தா பார்த்து பார்த்து எடுத்துன்னு போ தாத்தா. இந்தா நமச்சிவாய நமக. என்ன நாட்டாம? அப்புறம் சொல்லலாம் பாரு. எப்படி இருக்கிறீங்க தாத்தா? சாப்பிட்டியா? அதை வாங்க, நீ சாப்பிட்டு வந்து நிற்கிறேன் காட்டின்னு பார்த்தேன். வாங்கி போட்டேன் மெதுவாக. நமச்சிவாய நமக. எதுவும் இல்லையா? என்ன 150 கொடுக்குறது? ஏன்பா அந்த ஓனர் 2000 நோட்டு கொடுத்தாரு எங்க? அவரு ஏன் கேட்குறேன்? ஏங்க அப்புறம் ஒன்றுக்கு ஒரு இன்சார்ஜிங்க. உங்ககிட்ட கொடுத்தாரு. அதுக்காக எத்தனை ஏமாத்தாத. ஆமாம் சொல்லிடுறேன், குடி சொல்லிட்டேன். தருவார் வந்து. எவ்வளோ கேட்டா? சரி
பார்த்து 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 பொறுமையா வா. இரு இரு. அப்புறம் சாப்பாடு வாங்க ஒரு நம்பர் குறைஞ்சிரும். அவசியமாய நமக்கு இந்த தாத்தா வா தாத்தா. அண்ணாமலைக்கு அரோகரா. இன்னைக்கு அண்ணாமலையார் இன்னும் சார்பா அன்னதானம் தராங்க. நமச்சிவாய நமக்கு வாங்க. ஏன்னா சாப்பிட்றியா? சரி. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக்கு. ஒன்று போதுமா? நமச்சிவாய நமக்கு. இந்தா தாத்தா கீரை சாதம் இந்தா சாப்பிடுங்க. சாமி ஒன்று போதுமா? ஒயிட்டா வெரைட்டியா? இந்தாங்க. நமச்சிவாய நமக்கு. வாங்க. நமச்சிவாய நமக்கு. சாப்பிடு. நமச்சிவாய நமக்கு. வச்சுட்டானே? நமச்சிவாய நமக்கு. போதுமா? சரி நான் வரட்டுமா? பாய். நாளைக்கு வந்துடுவாரு. வாங்க 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 வாங்க. நமச்சிவாய நமக்கு. வாங்க வாங்க வாங்க. சாமி எங்க மாமா வந்திருப்பாரு. நான் ஆள் இல்லை. நான் பான் சர்ச் கம்மியா இருந்தா நான் வருவேன். கார் வந்தா அவர் ஒரு ஆட்டோ வந்தா நான் வருவேன். இருந்தா கொடுத்துருவாரு. வச்சிருந்தா கொடுத்துருவாரு. காலி ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க. ரசம் இல்ல சாமி, கீரை குழம்பு. வாங்க குள்ளமுனிய. சாப்பாடு என்ன சாப்பாடு? கீரை குழம்பு. சாப்பாடு ஒயிட் ரைஸ். ஐயா எம்மா நாளா போட்டுக்கிறேன். பார்த்து வாங்க வாங்க. பாத்தியா நீ ஏன்னா ஒரு நாள் சொல்லியிருப்பியா? எத்தனை நாள் உனக்கு கொடுத்துருப்பேன். எனக்கு உண்மை தெரியும். அதான் கேட்கறேன். வச்சு வாய நமக்கு. சாமியார் நின்றுக்கிறாங்க. அதுவும் குள்ளமுனி கோவப்பட்டுருவாரு. தண்ணி எடுவா. உண்மையை சொல்லிட போற சீக்கிரம் தண்ணி கொடுத்துருங்க. கேட்டியா? அண்ணாமலை அடைய மழை எங்க காணும். மழையை காணுமா? அவர் பேர் ஜடாமுனி. இந்தா தாத்தா என்னதுப்பா? சரி சரி. நமச்சிவாய நமக்கு. முடி அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கும்னு. நமச்சிவாய நமக்கு. ஒண்ணு போதுமாண்ணா? முடியை பத்தி பேசிட்டீங்க. டியூஷன் போறோம். என்னது ஊருக்கா பூண்டு ஊருக்கா கொடுங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. சாயந்தரம் பேசிக்கலாம். நம்ம தனியா மீட் பண்ணிடலாம். இந்தாண்ணே அண்ணே சொல்லிட்டியா பாருங்க. குட்டிமா ஓடியா. எடுத்துட்டு போவியா? ரெண்டு ரெண்டு கீழே பிடி கீழே பிடி. கீழே கீழே கீழே. அப்படி பிடி. போலாம். இன்னைக்கு வந்து சாப்பாடு தான். ஆமா அதான் இருக்குது. வரிக்கு இல்லை இன்னைக்கு.
நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தாத்தா நல்லா இருக்கும் தாத்தா. என்னங்க அண்ணாமலை கரோகரா ஒன்று போதுமா? நமச்சிவாய நமக. அண்ணா ஊருக்கு போயிட்டு பருகி கடை இல்லை, நான் 2 இடத்துல பார்த்துட்டேன். சாப்பாடு கொடுத்துருங்க வாங்க. போயிட்டு எத்தின்னு விட்டுக்கிட்டான் கீரை இந்தாண்ணே. இந்தாண்ணே 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 போலாம். உங்களுக்கு நமச்சிவாய நமக. உங்க ஒன்று போதுமா ஐயா? நமச்சிவாய நமக. செம்பா போ, நாளைக்கு ஐநூறு போ. 1 2 நமச்சிவாய நமக. பார்த்து பார்த்து எடுத்துட்டு போ. உங்களுக்குண்ணா நமச்சிவாய நமக. ஒண்ணா இல்லை பெட்டில் செய்ய சொல்லி தானே நமச்சிவாய நமக. உங்களுக்குண்ணா நமச்சிவாய நமக. இந்தா நமச்சிவாய நமக. இந்தாண்ணே லெமன் இல்லைண்ணா கீரை சாதம். இந்தாங்க நமச்சிவாய நமக. ஒன்று கொடுட்டுமா? இந்தாண்ணே வா 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 தாத்தா வா 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 வா. நேற்று வரலப்பா. நீ வருமானத்துக்கு போயிருப்ப 10 இருக்க மாட்டேன் நீயா? ஒரு நாள் கூட நமச்சிவாய நமக. ஒண்ணுங்களா கீரை சாதம் கொடுட்டா? இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு நமச்சிவாய நமக. நான் கீரை சாதம். இந்தாங்க 2 இந்தாங்க நமச்சிவாய நமக. என்னது பத்துமா? இந்தாங்க நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. பாத்தியா பாட்ட பாரு. நமச்சிவாய நமக. நேத்து ரெயின் கோட் குத்தாங்க, அதனால டைம் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு இடத்துல 1 மணி நேரம் பேசிட்டாங்க. வாங்க சாமி. இந்தாங்க இந்தாண்ணே வாங்க ஐயா. குண்டி வெள்ளத்து எங்க போறீங்க? இந்த குரங்கு வரட்டும். ஓஹோ இதுதான் சமையல். ஏன் குத்துரு ஒன்று குத்து அனுப்பு. சாப்பாடு குத்தன் ஒன்று குத்தன் ஒயிட்டு குத்தன் 1 2 அதான் 1 2 ஒன்று போதுங்களா சாமி?
ரெண்டு காமிக்கிறேன். தண்ணி பாருங்க, தண்ணி கேசில் பாருங்க, தண்ணி கோயம்புத்தூர் சாமி இந்தாங்க கீரை. இன்னைக்கு வந்து சாமி 50 பேருக்கு அன்னதானம் தராங்க. இது வந்து அண்ணாமலையார் சார்பாக ஸ்பான்சர்ஸ். சரி தானம் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் ஓகோன்னு இருக்குன்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நல்லா சந்தோஷமாக இருங்க. அன்னதானம் கொடுத்த எல்லாருக்கும் ஓம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் ஓகோன்னு இருக்கு. ஓம் நமஸ்கார். சாமி அந்த இவரு பாலாசாமிக்கு இந்த சாப்பாடு கொடுங்க. ஆள் வரல. சாமி மாத்திரம் ஒன்று போதுமா? அவர் ஒன்று தான் சாப்பிடுவார். ரைட். இல்லை வந்துட்டார் பாருங்க, அவரே வந்துட்டார். அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு வீட்டாக இருக்கு. இவரா? அதான் வர கண்ணாடி பாதுஷா. இந்தா இந்தாங்க. நமச்சிவாய நமக்கு. பாட்டிமா 1 2 கீரை சாதம் சாப்பிடுவியா? தயிர் சாதம் இல்லை, கீரை சாதம். காது கேட்கலையா? எனக்கே அப்படிதான் இருக்குது. உனக்கு எங்கேருந்து கேட்கும்? நமச்சிவாய நமக்கு. போய் சாப்பிடு போ. சார் வாங்க. பாதுஷா சாமி 1 போதுமா? என்ன சாம்பார் கீரை கீரை அடாடாடாடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பராக சார். ரைட். பட்டுமா? பட்டா சாமி போலாம். வாங்க 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 வாங்க. போதுமா? ரைட். இந்தானே நமச்சிவாய நம்ம. போதுமா? சரி பாட்டி இந்த வைக்கிற எடுத்துக்கா சாப்பிடு. நமச்சிவாய நம்ம. வாங்க 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 வாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் நமசிவாய நமக. இந்தாங்க 1 2 நமசிவாய நமக. தாத்தா உனக்கு நமசிவாய நமக. அண்ணா உனக்குண்ணா இந்தானே அண்ணாமலைக்கு அரோகரா. சார் இந்தானே. பார்த்து பத்திரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. காவினையாண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல